வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சைடில் பாருங்கள், இந்த கையில் சுருக்கு எப்படி வருதுன்றது பாருங்கள். இது வராமல் எப்படி சரி பண்ணுன்றது தான் இன்றைக்கி வீடியோ. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு பாருங்கள். இந்த பேக்கு இந்த ஆமூல் ஸ்லீவ், இந்த ஆமூல் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டும் இந்த ஸ்லீவோட ரவுண்டும் கரெக்டாக உட்காரணும். அதாவது ஒரு 3 இன்ச்சுக்கு சைஸ் வாரியாக உட்காரணும். இது எந்த சைஸுக்கு எந்த அளவுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்துங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 36. இப்போ இந்த 36க்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஸ்லீவ் பாருங்கள், இந்த ஆமூல் ரவுண்டு. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா இது 3.25. இது 38க்கு 3.25. 40 பார்த்தீங்கன்னா 3.5. இப்போ இந்த மாதிரி சைஸ் வாரியாக 4 இன்ச்சு 4 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது வந்து 36, 3 இன்ச்சு. 38க்கு 3.25, 40க்கு 3.5. இப்போ அதே 42னா 4 இன்ச்சு கூட்டிக்கணும். இப்படியே கூட்டிக்கணும். இதே மாதிரி 34, 32, 30ன்னு வச்சிங்க பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு குறைஞ்சினே இருக்கும். இது வந்து 2.25 வரும். 34க்கு, 32க்கு 2.5. இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் 4 இன்ச்சு வித்தியாசப்படும். அதை நீங்கள் அதே மாதிரி பார்த்துட்டீங்க. இப்போ இதை வந்து நான் துணியில் ட்ராயிங் பண்ணி வெட்டி தச்சு காட்டுறேன், எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நான் பேக் போடுறேன். இது வந்து 38 சைஸு. இந்த ஷேப்பு கரெக்டாக ஆமூல் ஷேப்பு, அதே மாதிரி கையோட ஷேப்பும் உட்காரணும். இப்போ இந்த ஸ்லீவ் பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு இது கரெக்டாக இந்த மாதிரி சீட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நம்ம உட்காந்துச்சுன்னா இப்போது கை தைக்கும் போது உங்களுக்கு சுருக்கம் வராது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்க, ஸ்லீவுக்கும் முண்டாவும் பாருங்கள். இப்போ அந்த ரவுண்டு கரெக்டாக செட் ஆகுது பாருங்கள். இதே மாதிரி தான் இது சென்டர்லேருந்து அடுத்த பக்கம் வச்சிங்கன்னா இதே மாதிரி இந்த மாதிரி செட் ஆகணும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.